இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். திருநெல்வேலியில இருந்து டேவிட் செல்வம்னு எழுதியிருக்காங்க. அவருடைய கூட பிறந்த சவுனுக்கு 6 வருஷமா கடுமையான வயிற்று வலியாம். வருஷம் 1 லட்சம் அன்னைக்கு 6 லட்சம் செலவழிச்சாங்களாம். அவங்க இந்த நம்பிக்கை டிவியில், ஜாய் டிவியில், யூடியூப் நிகழ்ச்சியை பார்ப்பாங்களாம். நம்முடைய புரோகிராமை பார்ப்பேன். மறுபடியும் யூடியூப்பில் நாங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு 10-15 நாள் என் தம்பிக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்தில் உங்களுக்கு கூறுகிறோம். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஒளித்த ஜெபத்தினாலும் முடிந்த காணிக்கினாலும் தாங்குகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் டெய்லி உபவாசத்தோடு ஜெபிக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. இந்த ஊழியம் மிகுந்த ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கினாலும் தான் தொடர்ந்து நடக்கிறது. ஏன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது. எனக்கு ஒரு பென்ஷனோ இல்லை ஒரு பிஸ்னஸோ எதுவும் கிடையாது. ஆண்டவர் பரத்திலிருந்து இந்த ஊழியத்தை கொடுத்ததுனால பரத்திலிருந்தே பேசி தருகிறார். யார் யார் உள்ளத்தில் ஆவியானவர் ஏவுகிறாரோ அவங்க தான் இது காணிக்க அனுப்புவாங்க. ஆவேலையும் அவன் காணிக்கை அங்கீகரித்தது போல் ஆண்டவர் அங்கீகரிக்கணும்னு ஜெபம் பண்ணி அதை ஊழியத்தில் பயன்படுத்துவோம். யாரும் என்ன சின்ன காணிக்கையோ பெரிய காணிக்கையோ என்ன அனுப்பினாலும் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவான். ஏன்னா ஆண்டவர் எனக்கு அது கற்றுக் கொடுத்தார். நீ கருத்தா ஜெபிக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்காட்டினா அது பாவம். நான் பிறருக்காக ஜெபிக்காட்டா பாவம்னு சாமுவேல் தீர்க்கதரிசியை சொல்கிறார். ஆகவே ஜெபத்தினாலும் உதாரத்துவ காணிக்கை இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கும்படி அன்போடு கூட உங்களுக்கு சொல்லுகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருக வரையும் இந்த ஊழியம் நடக்கும். நான் இன்னைக்கு செய்தி கொடுப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஏனெனில் ஒரு வாரத்துக்கு முன்பாக ரொம்ப கொஞ்சம் சீரியஸான கண்டிஷனுக்கு போயிட்டேன். ஏன்னா லூஸ் மோஷன் ஆகி இது வாமிட்டாக எடுத்து அன்கான்சியஸன் ஆகிட்டேன். நல்ல வேளை பேரே காலேஜ் அவன் இன்னும் ஆரம்பிக்கலை, +2 முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறதுனால அவன் தான் எல்லாத்துக்கும் ஃபோன் அடித்து வர வச்சு அப்புறம் அட்மிட் ஆகி கர்த்தர் அற்புதமாக அவங்க மத்தியில் இன்றைக்கி செய்தி கொடுக்கும்படி வைத்திருக்கிறார். ஆண்டவரை துதியுங்கள். எங்களுக்காக தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா அவன் ஊழியக்காரங்கத்தை சாத்தான் தொடுவான். அல்லேலூயா. நான் ஆண்டவரே உங்களுடைய வருகையில் தான் நான் காணப்படணும். நான் மட்டும் காணப்படக்கூடாது. கடற்கரத்திலான ஜனம் என்னோடு கூட உங்களுடைய வருகையை சந்திக்கன்னு தான் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு சுவிசேஷ ஊழியம், சபை ஊழியம் கிடையாது. அநேகர் கேட்பாங்க, எங்கே சபை வச்சிருக்கீங்க? இது 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 சுவிசேஷ ஊழியம்தான். ஒரு இடம் வாடகைக்கு பிடித்து அதில் நடத்தி கொண்டு வருகிறோம். எனக்கு இங்கே தங்க ஒரு வாடகை வீடாக இருந்தால் நான் என் மகா வீட்டில் இருக்கிறேன், வாடகை இல்லாமல் இருக்கிறேன். எனக்குன்னு ஒரு வீடு கிடையாது. ஆனால் பரலோகத்தில் எனக்கு வீடு ஆண்டவர் தங்கத்தினால கட்டி வச்சுருக்காரு. அல்லேலூயா. அதான் உண்மை. அது மாத்திரமில்ல, அநேகர நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணும்படி எனக்கு ஒரு பாரம் அதுதான். ஏன்னா பரலோகத்துக்கு தான் ஆள் சேர்க்கணும். அல்லேலூயா. இம்மையில் நன்மைகளை செய்வதற்கு நிறையா தேவர்கள் இருக்காங்க, போகிறாங்க இல்லையா? ஆனால் நித்திய ஜீவனை கொடுக்கறது இயேசு ஒருவர் மட்டும்தான். இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவருடைய மனக்கண்களை கர்த்தர் திறப்பாராக. அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்புங்கள். கர்த்தர் நிச்சயம் ஒவ்வொருவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுத நசனா இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. இதை கேட்கிற ஒவ்வொரு மேலையும் பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்குவதாக, கட்டுகளை ஒட்டைப்பதாக, சிறையிருப்பு மாறுவதாக. அல்லேலூயா. ராக அதிகாலாபாரவ கவலை, கண்ணீர், கவலை, கஷ்டம், துன்பம், சாபம், பாவ, ரோகம், அக்கிரமங்கள் நீங்கி போவதாக இயேசு நாமத்தினால. இயேசு தலைவலால் சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே, இதை பார்க்குற ஒவ்வொரு மேலேயும் உங்களுடைய வல்லமையுள்ள கரத்தை வைத்தே ஆகணும். நீங்கள் கரத்தை வைத்து ஆசீர்வதிங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ராக அதிகாலாபாரபா. ஆண்டவரே, என்னென்ன தேவையோடு பிள்ளைங்க இந்த டிவி பெட்டி முன்பாக உட்கார்ந்து இந்த தேவ செய்தியை கேட்குறாங்களோ தகப்பனே, அவங்க தேவைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இயேசுவே, நீர் செய்வது உமக்கு லேசான காரியம். அவர்களுக்கு கொடுப்பது ஈஸியான காரியம், லெகுவான காரியம். ஆண்டவரே, நீர் மனமிறங்கி செய்வீராக. அல்லேலூயா. வியாதி படுக்கைகள் மாறட்ட ஆண்டவரே.
அல்லேலூயா. யுத்தங்களை ஓய பண்ணுங்க ஆண்டவரே. வழக்குகள் முடியேற்ற ஆண்டவரே இயேசு நாமத்தினால. பற்றாக்குறைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கி போவதாக. சாப கட்டுகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடைவதாக. குடிகாரர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மனம் திரும்புவார்களாம். இந்த சேவை செய்தியை 100 மடங்கு பலன் கொடுக்கும்படி செய்யுங்கப்பா, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்தியுடைய தலைப்பு யாத்ராம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எவ்வளவு அற்புதமான வார்த்தை. இன்னைக்கு பரிகாரங்களை தேடி கிறிஸ்தவம் கூட நிறைய பேர் போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வாலிப மகள், அவங்க தகப்பன் தாய் நல்லா பிரிச்சுவல், அந்த பிள்ளைங்க விரிச்சுவல், காலேஜ் படித்து கொண்டு இருந்த பொண்ணு. வியாதி வரும்போது அவங்க நல்லா பிரிச்சுவல் சபைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. எனக்கு நல்லா தெரியும், நான் போகிற சபைக்கு தான் வருவாங்க. ஆனால் எனக்கு கேள்விப்பட்ட உண்மை என்ன தெரியுமா? அந்த பிள்ளைக்கு வியாதி படுக்க வரும்போது அவங்க ஆண்டவரை தேடாமல் ஆசா ராஜாவை போல பரிகாரிகளை தேடி போனாங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த பிள்ளை மரித்து போயிடுச்சு. அவங்கள சபைக்கு வர்றதில்லை. அவங்களுக்கு 2 பொண்ணு, ஒரு பொண்ணு இருக்குது. ஆனால் அந்த பிள்ளைக்கு நான் மேரேஜே ஆகலை. ஆக இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான மகனே மகளே, மரணமோ ஜீவனோ ஆண்டவரை பின்பற்றணும். அந்த ஒரு பொண்ணுக்கும் கூட பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏதோ ஒரு சுரப்பிகள் சுரந்து ஆள் பார்த்திங்கன்னா இவ்வளவு வெயிட்டு, பயங்கர வெயிட் போட்டுச்சு. கல்யாணம் முடியுது கஷ்டம். பின்மாற்றம் அடையக்கூடாதுங்க. பரிகாரங்களை ஏன் தேடி போகிறீங்க? பரிகாரிகளை ஏன் தேடி போகிறீங்க? கிறிஸ்தவர்கள், அது ஸ்பிரிச்சுவல் சபைக்கு போகிறவங்க தயவு செஞ்சு போகாதீங்க. ஆண்டவர் பரிகாரியாய் கர்த்தராக இருக்கிறார். எய்த்துக்கு வந்த வியாதியில் ஒன்றை நான் உனக்கு வர பண்ணேன்னு சொன்னவர் உண்மை உள்ளவர், ஜீவன் உள்ளவர். அவர் மனமாற மனுப்புத்திரன்ல போய் சொல்ல ஒரு மனுஷனும் அல்ல. தயவு செஞ்சு உங்களை அன்பா கேட்டுக்கிறேன், பரிகாரிகளை தேடி போகாதீங்க. ஆண்டவர் தான் பரிகாரியா இருக்கிறாரே. எந்த வியாதி வரட்டும், எந்த பிரச்சனை வரட்டும், தலைக்கு மேல வெள்ளம் வரட்டும், ஆவியான கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியான என்ன செய்வாரு? கண்டிப்பா கொடியேற்றுவார். செத்தாலும் நான் ஆண்டவரை நம்புவேன் ஒரு தீர்மானம் எடுங்க. அப்பதான் ஆண்டவர் பரிகாரியா உங்களுக்கு மாறுவார். எல்லா சூழ்நிலையும் உதவி செய்வார். ஒரு சகோதரிக்கு கல்யாணம் 2 வருஷம் ஆச்சான், குழந்தை இல்லையா. உடனே மாமியா என்ன பண்ணாங்களா, நீ உங்க அம்மா விட்டு போய் என் பையனுக்கு வேற கல்யாணம் செய்ய போறேன். கிறிஸ்தவங்க வேற யாரையும் நான் போதிக்கல. இப்ப சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? அது விபச்சாரம் இல்லையா? அப்புறம் வேற கல்யாணம் செஞ்சானா? சகரியா வேற கல்யாணம் செஞ்சானா? எல்கானா வேற கல்யாணம் செஞ்சானா? இல்லவே இல்லை. எல்கானாவுக்கு 2 மனைவி உண்டு, அதை நான் சொல்லவில்லை. மனாசே செஞ்சானா? சூனேமித்தியால் செஞ்சாலா? ஆண்டவர் தரலையா? வசனத்தை கரெக்டாக வாசிங்க, கரெக்டாக போதிக்கிற சபைக்கு போங்க. நிறைய அன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதர்கள் எழும்பியிருக்காங்க. எல்லாவையும் நம்பாதீங்கன்னு ஆண்டவரே சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு இருக்கிற ஆவி ஸ்பிரிட் என்னதுன்னு சோதித்து பாருங்க. நீங்கள் அதிகமாக ஜெபிச்சா தானே சோதித்து பார்க்க போறீங்க. யாரா தீர்க்கதரிசனம் சொல்லுவா? அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். நான் ஒன்று சொல்லட்டுமா உண்மையை? ஆண்டவர் தான் பெரிய தீர்க்கதரிசி உலகத்தில். அவர் தான் பெரிய தீர்க்கதரிசி. வகையில் உலகத்தில் உள்ள எல்லா தீர்க்கதரிசிகளை பாய்க்கலாம். ஆண்டவர் இயேசுதான் மெய்யான தீர்க்கதரிசி. இந்த வேத புத்தகம்தான் பெரிய தீர்க்கதரிசன புஸ்தகம். இந்த வேத புத்தகம்தான் பெரிய தீர்க்கதரிசன புஸ்தகம், தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா வெளிப்படுத்து விசேஷம் 1:3 அதைத்தான் சொல்லுது. இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவனு கேட்கிறவனு கைக்கிறவனு பாக்கியவான்கள். சரி, அவரே பரிகாரியா கர்த்தரா இருக்குன்னு விரும்புகிறாரு. எந்த சூழ்நிலையும் தோல்வியை ஜெயமாக மாற்றுகிற பரிகாரியா இருக்கிறாரு. அவமானத்தை வெகுமானமாய் மாற்ற அவர் பரிகாரியா இருக்கிறாரு. துன்பத்தை இன்பமாய் மாற்ற, மரணத்தை ஜீவனாய் மாற்ற, வியாதி பலவீனத்தை நீக்கி சுகமும் பலனும் தர, தரித்திரத்தை செல்வானாய் மாற்ற, பாவிகளை ரட்சிக்க, விருத்தி ஆக்க, பெருக பண்ண, குறுகினதை பெருக பண்ண ஒரு பரிகாரியா இருக்கிறார். ஆனால் சில நிபந்தனை, 4 நிபந்தனை ஏசப்பா வச்சிருக்காரு. அதை நம்ம கை கொண்டு நடக்கணுமே. யாத்ராம் 15:26 சொல்லப்பட்டிருக்கு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. எப்படி கேட்கணும்? நிறைய பேர் செய்தி கொடுக்கும்போது அப்படியே தூங்கி விழுவாங்க. வீட்டில் தூங்குவாங்களா தூங்க மாட்டாங்களா தெரியாது. சர்ச்சை அவங்களுக்கு தூங்குற இடம் மாதிரி நினைக்கிறது. கவனமாய் கேட்கணும். இந்த காதில் வைங்க, அந்த காதில் விட்டுறக்கூடாது. கேட்ட வசனத்தின்படி நடங்க. எனக்கு நல்லா ஞாபகம் வருது, 89 நான் சர்ச்சுக்குள்ள நுழைகிறேன். அப்பத்தில் ஒரே ஒரு வார்த்தை கொண்டு ஒரு பெரிய ஊழியக்காரர் செய்தி கொடுத்தார்.
மதுரையில் நான் போகிற சர்ச்சில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீயோ கடன் வாங்க மாட்டேன்னு அதை 1 மணி நேரம் அந்த ஊழியர் பிரசங்கம் பண்ணார். அதை நல்லா கவனமாக கேட்டேன். ஆஹா, நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதியை கடன் கொடுப்பாய். இந்த வாக்கு தத்தத்தை இதுவரையும் காத்து நடக்கிறேன். இதுவரை காத்து நடக்க கத்த கிருபை இதுவரை ஒரு கடன் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துறாரு. உங்க உடுத்தவர் இருந்தா போதும். அப்படிதான் நான் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்து ஊழியத்துக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. ஊழியம் 16 வருஷம் தொடங்கப்பட்டது. இதுவரை யாற்றையும் இது பண்ணலை. மறுபடியும் போன்பட்டா நீங்கள் முடிஞ்சா ஆண்டவருக்கு பங்காளரை சேரலாமே இந்த சுவிசேஷ ஊழியத்தில்னு சொல்லுவதுண்டு. சில பேர் சேருவேன்னு நம்பர் வாங்குவாங்க, எல்லாம் பேங்க் நம்பரில் வாங்குவாங்க, அனுப்ப மாட்டாங்க. சரி, அவங்க பாடு, கத்தர் பாடு. இது கத்துடைய ஊழியம். சரி, போகட்டும். இங்கே நீ உன் தேவனாய கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு ஒன்று, அடுத்து அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, மனுஷர் பார்வைக்கு அல்ல, மனுஷரை பிரியப்படுத்த முடியுது. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் முற்படுறீங்க, அதனால தோல்வியை சந்திக்கிறீங்க. ஆண்டவரை பிரியப்படுத்துங்க. கர்த்தருடைய பார்வைக்கு அவர் பார்த்து நம்மை பார்த்து சொல்லணும், நீ என் பார்வைக்கு மிகவும் அருமையானவன் சொல்லணும், பிரியமானவன் சொல்லணும். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, 3வது அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும். 10 கட்டளைகள் இருக்கு. அது மாத்திரமல்ல 713 பிரமாணங்கள் இருக்கு. ஆனால் ஆண்டவர் கடைசியில் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது, நீ உன்னிடத்தில் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு என்ன செய்வாயாக? அன்பு உருவாயாக. நீ உன்னிடத்தில் அன்பு உருவால பிறனிடத்தில் அன்பு உருவாய. இதான் ராஜரிக பிரமாணம் கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு அநேகற்ற அன்பு தணிஞ்சு போச்சு. சரி, நேரம் ஆனதுனால அப்படியே போகிறேன். அவருடைய கட்டளைகளுக்கு, அன்பின் கட்டளைகளுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டு நடக்கணும். நியமங்கள் நிறைய பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அதை என்ன செய்யணும்? நம்ம கடைப்பிடித்து நடக்கணும். உண்மை, நீதி, அன்பு, பரிசுத்தம், விசுவாசம், நம்பிக்கை, தாராளமாய் ஆண்டவருக்கென்று விதைத்தல், ஊழியம் செய்தல், தியாகமாக அப்படி நியமனங்கள் நடந்தால் எய்த்துக்கு வந்த வியாதியில் ஒன்றை வரப்பண்ணேன். அவரே பரிகாரியாக இருப்பார். ஏன்னா அங்கே 2 ஆசா காலில் வியாதி வந்து மரண வியாதி வரும்போது என்ன பண்ணார்? அவர் பரிகாரிகளை போய் தேர்ந்ததுனால செத்து போயிட்டார். ஆனால் இதே எசேக்கியா என்ன செஞ்சார்? ஏசாயா 38 வாசிக்க முடியும். அப்படி மரண வியாதி வரும்போது என்ன பண்ணார்? ஆண்டவரை நோக்கி ஒரு பக்கமாக திரும்பி அழுது விண்ணப்பம் பண்ணனால அவர் காக்கப்பட்டார், சுகமற்றார். அவர் பரிகாரிகளை தேடலை, பரிகாரியாகி ஆண்டவரை தேடினார். இதை கர்த்தர் ஒரு எச்சரிக்கையாக செய்கிறார். யாரோ பேசுகிறார் தீர்க்க தரிசனமாக. தயவு செஞ்ச சத்தத்துக்கு கவனமாய் செவிசாய்த்து நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை பின்பற்றுங்கள், அவரை பின்பற்றுங்கள். அவரே பரிகாரியாக இருந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராக. இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொரு மேலே அபிஷேகம் இறங்கட்டும். நீரே பரிகாரியாக இருந்து எந்தெந்த காரியத்தில் பரிகாரம் தேவையோ பரிகாரியாய கர்த்தர் இயேசு இறங்கி ஆண்டவரே பெரிய மெராக்கல் பண்ணுவீராக. ராக்கா தீகாலாபாத் அலையலோயா. தொழில் ஆசீர்வதிங்க, வேலையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தேவ பிரசன்னம் மூடட்டும். தடைகளை உடைங்க, பலவீனத்தை நீக்கி போடுங்க. அலையலோயா. சேவன கட்டு, மந்திர கட்டுலாம் அறுக்கப்பட்டு போட்டோம். அல்லேலூயா. நீரே பரிகாரியிருந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9443930850.
எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.